ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டு கேசரி பண்ண போகிறோம். இப்போ அரை கப் நெய் வந்து கடாய் சூடானே போட்டுக்கோங்க. அப்புறம் முந்திரி திராட்சை, உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். அந்த முந்திரி திராட்சை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது தட்டில் தனியாக வச்சுட்டு அதே நெய்யில் வந்து ஒரு கப் ரவை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு கப் ரவைக்கு வந்து நான் ஒரு கப் சுகர் எடுத்து நான் அதில் போட்டுறேன். அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் எந்த கப் இருந்தாலும் ரவைக்கும் சுகருக்கும் அது மெஷர்மெண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சுகருக்கு ஹாட் வாட்டர் 2 டம்ளர் ஹாட் வாட்டர் வந்து ஊற்றிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொதிக்க சொல்ல கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ கலர் பவுடர் உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து ஃபுல் ஸ்லிம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா வந்து வேகும். இப்போ அது கொதிக்க சொல்ல மூடி வச்சுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ரவை ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப முந்திரி திராட்சை போட்டுட்டு அதை நம்ம ஃப்ரை பண்ணோம்ல அது போட்டுட்டு அதுக்கப்புறம் செரி பழம் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை வந்து மேலே ஊற்றிக்கோங்க, கேசரி மேலே. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லிம்லேயே வச்சுட்டு மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தரேங்க. அப்புறம் கொஞ்சம் நெய் மேலே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா சுவையான கல்யாண வீட்டு கேசரி ரெடி ஆயிடுச்சு. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.